பத்திரப்பதிவு துறையில் எந்த ஒரு கமிஷனும் பெறப்படவில்லை என திட்டவட்டமாக மறுத்துள்ள அமைச்சர் மூர்த்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவது சரியல்ல என தெரிவித்துள்ளார். நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் நேற்று அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார், இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு 10% 10 பைசா வாங்கினாருனாலும் அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் கட்சி ஆயிரக்கணக்கான பேர் பதிவு பண்ணுவாங்க, பொதுமக்கள் நிறையா பதிவு பண்ணுவாங்க. எந்த பத்திர ஆஃபீஸர்னாலும் பத்திரத்துக்கு பணம் வாங்குறாங்கன்னு நிரூபித்தா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் அரசியலே பேசுகிறதில்ல. இப்போ என்னமோ ஒருத்தையும் ஒரு 4-5 பொம்பளையை விட்டு ஆடிக்கிட்டு இருக்கிட்டு ஒருத்தையார இந்த யூடியூப்பில் கேட்டு இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா, இதுக்கு தான் பழைய ஆட்சியில் இருக்கிற வரலாறு சொன்னோன்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதெல்லாம் இப்போ சிபிஐ என்கொயரியில் இருக்குது. அது மாதிரி சிபிசிஐடி என்கொயரி இருக்குது. பதிவுத்துறையை பற்றி கடந்த கால வரலாறுல என்னென்ன நடந்திருக்குது அதுகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது விரிவாக சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்தால் கட்டாயம் விரிவாக சொல்கிறேன். எத்தனாம் தேதி எங்கே என்ன நடந்துச்சு, அது மாதிரி பரந்தூராக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பிஎஸ்சிஎல் லேண்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் இன்னொன்று நம்முடைய சென்னையில் அந்த இந்த லேண்டா இன்னொரு பேரில் வருதுல்ல, அது சொல்கிறேன். அதுக்கெல்லாம் எந்த வருஷம் எந்த தேதியில் நடந்திருக்கின்ற விவரம்லாம் என்கிட்ட இருக்குது. அது சொல்ல வேண்டிய கட்டம் வந்தால் வருது. திமுக ஆட்சியில் அது மாதிரி எந்த நிலமும் பண்ணலை. தப்பி தவறி சார் பதிவாளரோ யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால தேர்தலுக்கு அரசியல் பண்ணுறதுக்காக எதை வேணும்னாலும் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.